ஓபிஎஸ் நோக்கம் அதிமுகவில் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை பிடிக்கணும் தான், சேர்ந்து அதை பிடிக்கணுன்றதான் நோக்கம். ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் தனியாக கூடிய இது 15ஆம் தேதி டெட்லைனு, இல்லாட்டி நாங்கள் ஒரு தனியாக அமைப்பு ஏற்படுத்தி நாங்கள் ஒரு முடிவெடுப்போன்ற சொன்ன பிறகு அவங்க வந்து இந்த சந்திப்பை வந்து விரைவுபடுத்திட்டு வாங்க நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு சொன்னோன்னா இவர் ஓபிஎஸ் அதை எதிர்பார்த்துட்டாரு, அவர் போனார். ஓகே. பட் ஆனால் அவருக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதி காத்துருங்க, நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காரு உங்களை தான் சேர்க்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அவரை எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அதிமுக மட்டும்தான் ஒரு கூட்டணியாக இருக்குது, ஒரு ஃபார்மிடபிள் கூட்டணினா அது மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் எங்கள் கூட வரமாட்டேன்றாங்க. அதனால் அவரை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்னா இட் மே டேக் சம்டைம் இட் மே டேக், அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. ஆனால் இவருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, என்ன என்டிஏ கூட்டணியில் நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் விட்டுருங்க, என்ன அதிமுகவுக்குள்ளே சேர்த்து நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் கொடுக்குறதுனா கொடுங்கன்றதான் ஓபிஎஸ் உடைய பாயிண்டாக இருக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தூரம் ஒத்து வருவார், ஒத்து வந்தால் அது அந்த கட்சிக்கு நல்லது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து சவுத்துலேயும் டெல்டாலையும் அந்த கட்சி பலவீனமாக இருக்குது. 21 எலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட பாஜகவுடைய விருப்பம் என்னவா இருக்குது இல்லை? இப்போ பாஜக விருப்பம் இவங்களாம் ஒன்றா இருக்கணும்னு தான் இருக்குது. இல்லை ஒன்றாங்கிறதுல கூட்டணியாக ஒன்றா இருக்கிறதா அல்லது கட்சியாக ஒன்றா இருக்கிறதா? இல்லை அவங்க என்ன ப்ரெஸ் பண்ணுறாங்க, எங்களால் வந்து உங்களை அதிமுகக்குள்ளே புஷ் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் என்டிஏக்குள்ளே இருங்கன்றாங்க. அவர் என்டிஏக்குள்ளே இருந்தாருன்னா இப்போ குணசேகர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதாவது ஓபிஎஸ்க்கு வேண்டியவங்க பல பேர் இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு அவர் கூட போவாங்கன்னு தெரியாது. அதிமுகவுக்குள்ள போனாங்கன்னா அவங்களையும் அதிமுகவில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க அதிமுகவில் உங்களுக்கு இடம் கிடையாதுங்க, நீங்க என்டிஏ வாங்க, என்டிஏ ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள வாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வேற ரூட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க வைத்தியலிங்கமோ வேற யாரோ எக்ஸ்ஆர்வே நிறைய பேர் இருக்காங்க, மாவட்டத்துக்கு 2 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து திரு தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சு தானே இருக்காரு, அவரை ஏற்றுக்கிறதுலயுமே சிக்கல் இருக்குல்ல? ஆமா, அவர் தான் கண்டிஷன் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டாவோ அஇஅதிமுக தலைமையோ அந்த கண்டிஷன்லாம் பிறகு தானே சார் வருது. இல்ல முதல்லயே அந்த கண்டிஷன் போடுறாரு அவர். ஓகே. நான் உங்க பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட் இருந்ததுன்னா வேண்டாங்க, இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றாரு ஆக்சுவலா. பட் அவரையும் கன்வின்ஸ் பண்ற லெவல்ல வந்து அமித்ஷா சென்னைக்கு வந்தாருன்னா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வரையும் அதுல வந்து தெளிவா இருக்காரு. இப்போ 234 தொகுதிக்கு அவர் வந்து விருப்ப மனு கேட்கிற இடத்துக்கு போயிட்டாரு டிடிவி. அதாங்க அவர் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா போய் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி திமுக கூட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. திமுகவுடைய ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டான்ற அளவுக்கு தான் பேச்சுக்கள்லாம் இருக்கு. ரெண்டு சைடும் அவர் 2 கதவையும் ஓபன் பண்ணிட்டார், விஜய் கதையும் ஓபன் பண்ணிட்டார், திமுக கதையும் ஓபன் பண்ணிட்டார். அவருடைய பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஏற்றம் பெறக்கூடாது, அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தே அவனு இந்த எலெக்ஷன்ஸ்ல தெளிவா இருக்காரு அவர். அதில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது அவருடைய நோக்கமா இருக்கு. அதனால வந்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு அதிமுகவுக்குள்ள இடம் இருக்கா இல்ல என்டிஏக்குள்ள இடம் இருக்கான்றதான் இங்க முக்கியமான விஷயம். என்டிஏக்குள்ளதான் உங்களுக்கு இடம் அப்படின்னா ஓபிஎஸ் தனிவரமா தான் அங்க போகணுமே தவிர அவர் கூட யாரும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து.